ஹாய், வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். நம்மளோட சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு பேசிக்கான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. இதோட ப்ரைஸ் எல்லாமே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்றது எல்லாமே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி பேக் நெக் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண உடனே நம்ம உடன் ஃப்ரேமில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிடணுங்க. நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு ட்ரா பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்னா, நான் வீடியோவோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி ஆரி ஒர்க் ப்ளஸ் மார்க் பண்ணணும் அப்படின்றத வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எப்பவுமே ஃப்ளாட்டான கீழே வந்து தாங்க வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கையில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லூஸாக வரும். அதனால் எப்போவுமே வந்து கீழே வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஹாஃப் டைட் பண்ணிடணும். எல்லா பக்கமும் இழுத்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ண அப்புறம் ஃபுல் டைட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சரி த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். சரி த்ரெட்டில் வந்து நம்ம டிசைன்ஸ் ஹெவியாக இருந்தால் 4 லைன்ஸ் போட்டுக்கலாம். டிசைன்ஸ் வந்து நான் மினிமலாக இருந்தால் 2 to 3 லைன்ஸ் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஜரி த்ரெட் பார்த்திங்க அப்படின்னா A1 ஜரி த்ரெட் நான் வந்து எடுத்திருக்கேங்க. நீடில் வந்து நான் வந்து நம்பர் 14 துளிப் நீடில் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து இப்போ செயின் ஸ்டிச் தான் நம்ம போட போகிறோம். செயின் ஸ்டிச் வந்து போட ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, குட்டியாக வந்து ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம வந்து செயின் ஸ்டிச்சை வந்து கண்டினியூ பண்ணணும். நான் வந்து இன்றைக்கி 3 செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேங்க. ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் அப்படின்றதுனால 3 மட்டும்தான் போட்டிருக்கேன். ரொம்ப ஹெவியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 4 to 5 கூட அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். இப்போ நான் வந்து சிம்பிள் அப்படின்றதுனால 3 மட்டும் போட்டு முடிச்சிட்டேன். நீங்கள் வந்து நீடல் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது த்ரெட்டெல்லாம் சுற்றி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், வழுக்காமல் இருக்கும், ரொம்ப ஸ்பீடாகவும் வரும். அதனால் இந்த டிப் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீடலில் வந்து ஏதாவது எம்ப்ராய்டரி த்ரெட்டு, நார்மல் த்ரெட் அந்த மாதிரி சுற்றி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 3 செயின் ஸ்டிச் போட்ட வாட்டி 3 லைன்ஸ் போட்ட வாட்டி நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சுகர் பீட்ஸ் தாங்க எடுத்துக்கிறோம். சுகர் பீட்ஸ் நான் என்ன எடுத்திருக்கேன்னா, ப்ரிஸோ பிராண்ட்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். ப்ரிஸோ பிராண்ட் யூஸ் பண்ணா கொஞ்சம் ஓகேவாக இருக்குது எனக்கு. கலரில் எதுவுமே ஃபேட் ஆகலை. அதனால் நான் வந்து மேக்ஸிமம் ப்ரிஸோ பிராண்ட் தாங்க யூஸ் பண்ணுவேன். இப்போ ப்ரிஸோ பிராண்டு சுகர் பீட்ஸ் வந்து நான் வந்து அயர்ன் நீடில் இல்லைனா உட்டன் நீடில் நீங்கள் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து உட்டன் நீடில் தான் வந்து எப்போவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நான் உட்டன் நீடில் வந்து எடுத்துக்கிறேன். சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணும்போது 2 மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள். 3 4 ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரேமில் போடுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் பார்க்கும்போது. ஆனால் ஃப்ரேமை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டிச் பண்ணி முடிச்ச வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சுகர் பீட்ஸ் போட்ட வாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பீட்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச் டேப் வச்சு நீங்கள் 1/2 இன்ச்சுன்னு அளவு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பீடு கணக்கு பண்ணிக்கலாம். 3 பீடு 4 பீடு அப்படின்னு பீடு கணக்கு பண்ணாலும் உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ஒரே சைஸில் தான் இருக்கும். இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 2 சுகர் பீட்ஸு, நெக்ஸ்ட்டு ஒரு ஒயிட் கலர் பீடு, மறுபடியும் ஒரு சுகர் பீடு, இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிவிட்டு வரேங்க. எதுக்காக ஒயிட் கலர் வச்சுருக்கேன் அப்படின்னா, அவங்க சாரீ ஃபுல்லாகவே க்ரீன் கலர் தான், கான்ட்ராஸ்ட்டாக எந்த கலருமே இல்லை. அதனால வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர் பேர்ல் ஒயிட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒரு 1/2 இன்ச் நீங்கள் டேப் வச்சு அளந்தாலும் சரி, இல்லை 3 பீட் அப்படின்னு கேப் வச்சுக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு எது பண்ணாலும் கரெக்டாக தான் வரும். 3 சுகர் பீட்ஸு, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒயிட்டு, மறுபடியும் இன்னொரு ஒயிட்டு. நான் வந்து 2 தாங்க ஸ்டிச் பண்ணுவேன். அப்படி பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஃபினிஷ்டாக இருக்கும். நல்லா பார்க்குறதுக்கு ஸ்டிச் பண்ணி முடித்த வாட்டி நல்லா கரெக்டாக இருக்கும். அதுக்காக நான் எப்போவுமே வந்து 2 தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸோட பேக் நெக் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பண்ணணும். நான் பேர்லோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 3 mm எடுத்திருக்கேன். நான் ஒயிட் கலர் 3 mm பீட் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த பேக் நெக் சுற்றிலும் நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு வந்துடணும். போட்டுட்டு வந்த வாட்டி அதுக்கு அடுத்தது புட்டாஸ் மட்டும் அவங்க கொஞ்சம் ஹெவியாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் புட்டாஸும் வந்து ஹெவியாக மீன்ஸ் ப்ளவுஸில் நிறைய இடத்துல இருக்க மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால் புட்டாஸும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க நிறைய இடத்துல. அவ்வளோதான். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஒரு மொத்தமே இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா 3 திங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒன்று வந்து சுகர் பீடு, இன்னொன்று பேர்ல்ஸு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி நடுவில் ஒட்டுறதுக்கு ஸ்டோன்ஸு.
ஒரு லைன்ஸுக்கு கேப்லேயும் வந்து லைன்ஸுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப்ஸ் இருந்தது. அந்த கேப்ஸை ஃபில் பண்ணுறதுக்காக நான் ஒயிட் கலரில் குட்டியாக ஸ்டோன்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் என்ன கம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நார்மலாக ஃபேப்ரிக் க்ளூ தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து B7000 க்ளூவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். B7000 க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு ட்ரை ஆகிடும். பட் அதில் என்ன ஒரே டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுக்கு லைன்ஸ் மாதிரி வரும். அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக எடுத்துடணும் கடைசியில். அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷ்டாக இருக்கும். இப்போ வந்து புட்டாஸ் போடுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 3 mmல 3 பீடு வந்து எடுத்துக்கிறேங்க. 3 பீடு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 2 பீடு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் போட்டுட்டு, மறுபடியும் மேலே வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு லாக் போட்ட வாட்டி மறுபடியும் அந்த பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்படி இந்த மாதிரி ஷேப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா, அதாவது இந்த மாதிரி பேசிக் ப்ளவுஸ் எனக்கு வந்து டிசைன்ஸ் எல்லாம் ஒரு 1000 அந்த ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி பேசிக்கான டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 1000, 1100, 1200, 300 ரேஞ்சில் இருக்க ப்ளவுஸ்க்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் யூஸ் பண்ணலாம். புட்டாஸும் வேணும், டிசைன்ஸும் இருக்கணும், ஹேண்டுக்கும் எல்லாத்துக்கும் இதே மாதிரி இருக்கணும் அப்படின்றப்ப நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளான டக்குன்னு முடிகிற மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக் நெக் முடிச்சாச்சுங்க. அடுத்தது பேக் நெக் முடிச்சப்புறம் ஹேண்டு தான் நம்ம போட போகிறோம். ஹேண்டு பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ஒரு லைன்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து வந்திருக்கு. அதனால் நான் எப்படி ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அவங்க வந்து 10 inch ஸ்லீவ் வந்து கேட்டிருந்தாங்க. 10 inch ஸ்லீவுக்கு இந்த மாதிரி கீழே ஒரு 1/2 inch விட்டுட்டு மேலேயும் ஒரு 1/2 inch விட்டுட்டு அப்படியே நீங்கள் உங்கள் ப்ளவுஸோட ஹேண்ட் இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க ஸ்லீவ் மார்க் பண்ணுறது. பெரிய பார்டர் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா அதுதான் ஸ்லீவ். அப்படி இல்லைன்னா ப்ளவுஸில் ஒரே இடத்துல தான் பார்டர் இருக்குன்னா அதுதான் ஸ்லீவாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஸ்லீவ் போர்ஷன். அவங்களோட வித்து பார்த்திங்கன்னா ஹேண்டோட லூஸ் பார்த்திங்கன்னா 10 inch அந்த மாதிரி வந்துச்சு. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். நீங்கள் வந்து ஃபோல்டிங் சைடோடு வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ இன்ச்சஸ் நீங்கள் விடணுமோ அதை விட்டுக்கலாம். மறக்காமல் ப்ளவுஸோட ஹேண்டுக்கு சென்டர் போர்ஷனை வந்து ஒரு மார்க் மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த சென்டர் இது மார்க் இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு சைடில் இந்த மாதிரி நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ ஒரு ஹேண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ட்ரேஸ் கிடச்சிருச்சுன்னா அதை அப்படியே நம்ம வந்து இன்னொரு பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கில் திருப்பி மறுபடியும் அதை வந்து இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு ஹேண்டும் கிடச்சிருச்சுங்க. மொத்தம் நம்மளுக்கு 2 ஹேண்டும் கிடச்சிருச்சு. பேக் நெக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு நம்ம. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் மட்டும் ட்ரா பண்ணிக்கிட்டால் போதுங்க. இவ்வளோ தான் வந்து ஹேண்டு வந்து ரொம்ப டக்குன்னு சிம்பிளாக நீங்கள் வந்து ட்ரா பண்ணிடலாம். ஹேண்டில் வந்து மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் என்ன அப்படின்னா, எவ்வளோ தூரம் கீழே டிசைன்ஸ் போடணும், ப்ளஸ் வந்து சென்டர் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அவங்களோட ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து வி மாதிரி பேட்டர்னில் ஷேப் இருந்துச்சு. அதுதான் வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து ஒரு ஷேப் மாதிரி நம்ம போட போகிறோம். ஃப்ரண்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. அது க்ராஸ் கட்டிங்காக இல்லை ஸ்ட்ரெயிட்டாக அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்படியே உங்களோட ப்ளவுஸோட ஃப்ரண்ட் இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே வச்சுட்டு ப்ளவுஸோட அகலத்துக்கு ஒரு மார்க்கு, எவ்வளோ தூரம் நம்ம போடணும் அப்படின்றதுக்கு ஒரு மார்க், இந்த மார்க் மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டால் போதும். டெய்லரிங் மார்க்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ண தேவையில்லை எக்ஸ்ட்ரா. மொத்தமே வந்து எவ்வளோ ஹைட் வருது, ப்ளவுஸ் ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு ப்ளஸ் அகலம், இது 2 மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இது மட்டும் போதும். இது வந்து ஸ்டிச்சிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போவே மொத்த மார்க்ஸையும் சேர்த்து பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டே பண்ணிக்கிறது. நானே தான் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்றதுனால நான் வந்து டிசைன் போடும்போதே இதெல்லாம் போட்டுப்பேங்க. அப்போ வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச்சிங்க்கு விட்டுட்டு பண்ணுறது வேறு, நார்மலாக பண்ணுறது வேறு. நீங்கள் ஸ்டிச்சிங்க்கெல்லாம் விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு 1/2 inch கீழே தள்ளி போடலாம். இல்லை நான் எக்ஸாக்டாக தாங்க மார்க் பண்ணியே போடுவேன் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அதே அளவில் போட்டிங்கன்னா போதும். 1/4 inch விடுறது, 1/2 inch விடுறது, அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே விட தேவையில்ல. நீங்கள் அப்படியே வந்து போடலாம். அப்படியே போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஹேண்டோட சென்டர் போர்ஷனை நான் மார்க் பண்ணிக்கிட்டேன்.
கீழே மேலே 2 பக்கம் மார்க் பண்ணிவிட்டேன். எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நான் ஸ்டிச் பண்ணி தாங்க ஹேண்டு போட்டிருக்கேன். அப்படி போட்டிங்க அப்படின்னா தான் உங்களால் ஹேண்ட் வந்து போட முடியும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நான் ஒரு அட்டை மாதிரி ஒன்று இருக்குங்க. நீங்கள் வந்து எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எம்டிஎஃப் போர்டெலாம் கூட இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அட்டை யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஹேண்டு மொத்தம் 10 இன்ச்சு. அதனால் நான் வந்து ஹேண்டோட சென்டரில் இந்த டிசைன் வரணும் அப்படின்றதுனால 5 இன்ச்சில் நான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ட்ரையாங்கிளை வந்து எந்த பென்சில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். சென்டரில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எவ்வளோ இன்ச்சஸ்க்கு வேணுமோ அவ்வளோ இன்ச்சஸ் ஃபஸ்ட்டு டேப்லேருந்து வச்சு அளந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிளில் கிளாஸ் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணி அப்படியே பண்ணலாம். கிளாஸ் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எரேஸ் பண்ணால் அவ்வளோ சீக்கிரத்தில் எரேஸ் ஆகாது. ஒரு சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நம்ம இது மேலேயே தான் லைன்ஸ் போட போகிறோம் அப்படின்றதுனால இந்த மாதிரி பென்சில்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நான் வந்து ஜரி த்ரெட்டு தாங்க யூஸ் பண்ண போகிறேன். ஜரி த்ரெட்டை வந்து நீங்கள் முடிச்சு போடும்போது சிங்கிளாக போடாமல் நான் எடுத்த மாதிரி 3-4 டைம்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து போட்டிங்க அப்படின்னா அந்த முடிச்சு வந்து கீழே வந்து கழண்டு மேலே வராமல் இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது நீடில் எவ்வளோ விடணும்னு தெரியாமல் ரொம்ப அழுத்தமாக கீழே நிறைய விட்டுருவீங்க. அதனால் ஹோல் பெருசாகிடும். ஹோல் பெருசாக வர்றதுனால அந்த கீழே போட்டிருக்க முடிச்சு ஹோல் வழியாக வெளியில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் எப்போவுமே ஹோல்ஸ் வந்து பெருசாக போட்டுக்கணும். ப்ளஸ் இன்னொரு டிப் என்ன அப்படின்னா நீங்கள் செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த பக்கமாக போகிறீங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பக்கமாக திருப்பிட்டு ஒரு குட்டியாக ஒரு லாக் போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் அந்த ஹோலே பெருசானாலும் லாக் போட்டிருக்கிறதுனால கழண்டு வராது. அதனால் இதை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிள் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த மேலேயே வந்து அப்படியே நம்ம செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வரோங்க. குட்டி குட்டியாகவே போடுங்க, ரொம்ப பெருசாக போட வேணாம். நான் வந்து ஹேண்டில் எங்கெங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த சென்டரில் இந்த ஒரு ஷேப் போட்டிருக்கேங்க. நெக்ஸ்ட் வந்து ஹேண்டுக்கு கீழே வந்து நான் ஒரு ஒயிட் கலர் பேர்ல் ப்ளஸ் ஒரு சுகர் பீட் அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஜரி த்ரெட்டில் போட்டுட்டு மறுபடியும் அகைன் வந்து சுகர் பீடில் போட்டிருக்கேன். பேக் நெக்கில் நம்ம என்ன டிசைன் போட்டிருக்கோமோ அதே டிசைன் தான் வந்து நான் ஹேண்டோட சென்டரில் இந்த வி மாதிரி போட்டிருக்க பேட்டர்னுக்குள்ளேயும் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாம் வரும்போது எந்த பக்கம் நம்ம வரமோ அதுக்கு ஆப்போசிட்டில் திருப்பிட்டு ஒரு லாக் போட்டுட்டு நீங்கள் போடும்போது உங்களுக்கு அந்த கார்னர்ஸும் கரெக்டாக வரும். நீங்கள் அப்படி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நீங்கள் பிகினராக பண்ணுறீங்க அப்படின்னே இருக்காது. நல்லா வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயிலிங்லாம் டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி இதுக்கு எடுத்துக்கிறது வந்து நைலான் த்ரெட் தாங்க நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மலான மெஷின் த்ரெட்டும் எடுத்து அதையும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அதுக்கு மேலே அந்த சுகர் பீட் போட்டாச்சு. அதுக்கு மேலே நான் என்ன போடுறேன் அப்படின்னா ஒயிட் கலர் பேர்ல் ப்ளஸ் சுகர் பீட் தாங்க ஆட் பண்ண போகிறேன். பேக் நெக்கில் வந்து 3 சுகர் பீட், ஒரு பேர்ல் பீட், மறுபடியும் ஒரு சுகர் பீட் கொடுத்துருந்தேன். ஹேண்டில் வந்துட்டு ஸ்பேஸ் குட்டியாக இருக்கிறதுனால 2 சுகர் பீட், ஒரு பேர்ல் பீட், மறுபடியும் ஒரு சுகர் பீட் இந்த மாதிரி தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக் காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த ப்ளவுஸ்க்கு நான் பண்ணியிருந்த சார்ஜ் பார்த்திங்க அப்படின்னா 1200 பண்ணியிருந்தேங்க. இந்த ஸ்லீவில் வந்து இந்த ஒரு இடம் மட்டும் இல்லாமல் நான் வந்து கீழேயும் டிசைன்ஸ் போட்டிருந்தேன். அதையும் உங்களுக்கு ஃபுல்லாக நான் வந்து ஷோ பண்ணுறேன். சின்ன சின்ன டீட்டெயிலிங்லாம் நீங்கள் ப்ளவுஸில் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இன்னுமே நல்லா என்ஹான்ஸாக இருக்குங்க. எதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த ப்ளவுஸோட சென்டரில் மட்டும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த பாட்டம்லேயும் போட்டிங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் என்ஹான்ஸாக இருக்குங்க. இந்த மாதிரி இப்போ இதுக்கும் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம்னு மெஷர் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் டேப் வச்சும் நீங்கள் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் பீடு கணக்கு பண்ணிக்கோங்க. ஒரு 3 பீடுக்கு ஒரு டைம், 4 பீடுக்கு ஒரு டைம் அப்படின்னு கணக்கு பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸோட ஃபைனல் லுக் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. பேக் நெக்கு அதில் புட்டாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஹேண்டு கீழேயும் நான் வந்து கொடுத்துருக்கேன், ப்ளஸ் ஹேண்டோட சென்டர்லேயும் நான் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா
உங்களுக்கு சப்போஸ் ஏதோ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸ் நான் வந்து கிளியர் பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.